சைவம் வளர்த்த பெண்ணடியார்கள். அடியார்கள்ல பெண்களுக்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெரிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நம்ம குருமகா சன்னிதானம் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு பேசுகிற எத்தனையோ சமூக நீதிகளை எல்லாம் நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமிகளே செய்திருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் சரமாரியாக எடுத்து சொன்ன அந்த ஓமைகளை கேட்டு நான் வியந்து போனேன். திருஞான சம்பந்தரும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர்கள் பயணித்த விதமும், அப்படி பயணிக்கிற போதெல்லாம் திருஞான சம்பந்தர் எப்படி அவரை பார்த்து கொண்டார் என்கின்ற அந்த செய்தியையும் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள் சன்னிதானம் அவர்கள். கேட்க கேட்க அவ்வளவு அருமையாக இருந்தது. அதுபோல பெண்ணடியார்கள் எப்படி நமக்கு முன்னோடிகளாக திகழ்ந்தார்கள். நான் மூவரை மட்டும் இங்கே எடுத்து பேச இருக்கின்றேன். குறிப்பாக சமீபத்தில் நானும் என்னுடைய துணைவியாரும் கம்போடிய நாட்டுக்கு சென்று வந்தோம். அந்த கம்போடிய நாட்டிலே அங்கூர் வாட் என்கின்ற பகுதி இருக்கிறது. அது ஒரு இந்து கோயில், உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான கோயில். 1000 ஏக்கருக்கு மேலே இடம் இருக்கக்கூடிய கோவில். அந்த கோவிலை வணங்கிவிட்டு அங்கிருந்து நாங்கள் புறப்பட்டு வந்தபோது தொல்லியல் துறை அதிகாரி திரு வேதாசலம் அவர்களிடத்தில் நான் கேட்டேன், இங்கு வேறு ஏதாவது விசேடம் உண்டா என்று கேட்டேன். அவர் சொன்னார், அங்கு இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலே காரைக்கால் அம்மையாருடைய திருமேனி அங்கு இருக்கிறது, அதை பார்த்து விட்டு வாருங்கள் என்றார். அங்கிருந்து 70 மைல் நாங்கள் பயணப்பட்டு அந்த கோவிலுக்கு சென்று 1 மணி நேரம் தேடிய பிறகு நான் அதை அந்த கோபுரத்தினுடைய வாசல் நிலைப்படியிலே கண்டுபிடித்தேன். காரைக்கால் அம்மையார் அமர்ந்திருக்க எம்பெருமான் திருநடனம் புரிகின்றார். எங்கே? கம்போடியாவில். என்னுடைய யூடியூப்ல நான் போட்டேன், காரைக்கால் கம்போடியாவில் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு ஒரு தலைப்பை நான் போட்டேன். 9ஆம் நூற்றாண்டு கோவில். அந்த கோவில் 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அங்கு சென்றிருந்த போது, ஆம்ஸ்டர்டாம் என்கின்ற அந்த பகுதி திரைப்படங்களில் நீங்க பார்த்திருப்பீர்கள். அங்கு லெய்டன் பல்கலைக்கழகத்திலே பார்க்க வேண்டிய செய்தி என்ன இருக்கிறது என்று கேட்டேன். நம்முடைய நாட்டிலே சோழ மன்னனுடைய செப்பேடு அங்கே இருக்கிறது என்றார்கள். அந்த செப்பேடை சென்று பார்த்து, நீங்கள் தூரம் இருந்து பாருங்கள், தொட வேண்டாம் என்றார்கள். நான் சொன்னேன், தொட்டு பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதை சென்று அங்கு அவர்கள் கொடுத்த கையுறையும் அப்படி வைத்துவிட்டு அந்த செப்பேட்டை தொட்டு பார்த்த போது 1000 ஆண்டுகள் பயணித்ததை போல எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஒரு டைம் மிஷின், கால எந்திரத்திலே போனது போல. அது நம் நாட்டு பொருள். அதாவது கடாரம் என்கின்ற மலேசியாவை ஆண்ட மன்னன் ராஜராஜ சோழனிடத்திலே வந்து இங்கே எங்களுக்கு ஒரு பௌத்த மடாலயம் கட்டிக்கொள்வதற்காக, சூடாமணி விகாரம் கட்டிக்கொள்வதற்கு இடம் வேண்டும் என்று கேட்டபோது, ராஜராஜ சோழன் தஞ்சை பெரியுடையாருடைய கோயிலை கட்டிய அந்த மன்னன் எந்தவித மத காழ்ப்பும் இல்லாமல் தாராளமாக கட்டிக்கொள்ளுங்கள், இடமும் தருகிறேன், அந்த உங்களுடைய அந்த கோயில் நன்றாக இருப்பதற்காக, நாகப்பட்டினம் சூடாமணி விகாரம் சிறப்பாக இருப்பதற்காக ஒரு கிராமத்தையும் தானமாக தருகிறேன் என்று சொல்லி ஆனைமங்கலம் என்கின்ற ஊரையே தானமாக தந்து, அவரும் அவருடைய மகனாகிய, அதாவது ராஜராஜ சோழனும் அவருடைய மகனாகிய ராஜேந்திர சோழனும் தந்த செப்பேடுகள் அங்கிருந்தன. அதைத்தான் நான் பார்த்து விட்டு வந்தேன். அப்போது அங்கிருந்த நண்பரிடத்தில் கேட்டேன், இது நம்முடைய நாட்டு கலை பொக்கிஷமாயிற்றே, நம் ஊருக்கு கொண்டு சென்றால் என்ன? அப்போது அவர் சொன்னார், இது முழுவதும் தாமிரம். தமிழ்ல வச்சுக்கங்க, தாமிரம். ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் என்ன? காப்பர். அவர் சொன்னாரு, இது காப்பர், இங்கிருந்தால் இவர் காப்பர், அங்கு போனால் எவர் காப்பர் என்று ஒரு கேள்வி கேட்டார். இங்கிருந்தால் இவர் காப்பர், அங்கு போனால் எவர் காப்பர்? ஆனால் காலமும் இறைவனும் சேர்ந்து செய்த ஒரு பெரிய லீலை என்ன என்றால், அதை காப்பதற்காக
நம்முடைய பாரத பிரதமர் அவர்களே சென்று அங்கு போன போது அவருக்கு பரிசாக தந்ததை போல அந்த செப்பேடுகளை தந்திருக்கிறார்கள் என்றால் இவையெல்லாம் கேட்க கேட்க பெருமிதமாக இருக்கிறது. அத்தகைய உலக நாடுகள் எல்லாம் சென்று வருகிற போது நான் பார்க்கின்ற செய்திகள் இவைதான். இப்போது காரைக்கால் அம்மையாரை பற்றி நான் சொன்னவுடன் அங்கு நான் பார்த்த அந்த திருவுருவத்தை பார்த்தேன். இங்கே அருகிலே இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய காரைக்காலிலே தோன்றிய அம்மையார். ஆச்சரியம் பாருங்கள், நான் மதுரையிலிருந்து வருகிறேன். திருஞான சம்பந்தர் சீர்காழியிலிருந்து மதுரைக்கு வந்தார். நான் மதுரையிலிருந்து இங்கே மயிலாடுதுறைக்கு வருகிற வாய்ப்பு, பாண்டி நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு வருகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுபோல காரைக்கால் அம்மையாரும் இங்கு பிறந்தவர் அங்கு வந்தார். எதற்காக அவர் வந்தார் என்பதுதான் அவருடைய கதை. அவருடைய தாய் தந்தையருடைய தவத்தின் பயனாக அவர் பிறந்தார். புனிதவதியார் என்ற பெயர். அதே போல அவருக்கு திருமண வயது வந்தபோது நாகப்பட்டினத்தில் இருந்த ஒரு வணிகருடைய மகளை திருமணம் செய்து வைக்க இல்லறம் நல்லறமாக சிறப்பாக நடைபெற்ற போது அப்படியே இருந்துவிட்டால் அவர்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது. அப்போதுதான் திருவிளையாடல் செய்வதற்காக சிவபெருமான் வருகிறார். எப்படி வந்தார்? வழக்கப்படி சிவனடியாராக வந்து அந்த சோதனையை தொடங்குகிறார். அன்றைக்கு நம்முடைய புனிதவதியாருடைய கணவர் தன்னுடைய அந்த வேலை பார்க்கும் இடத்தில் தன்னுடைய தொழிலகத்தில் இருந்தபோது 2 மாம்பழங்களை கொண்டு வந்து தந்தார்கள். அதை வாங்கிய அவர், தர்மதத்தனவர் வாங்கியவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து பிற்பகலிலே நான் உணவு உண்ண வருகிற போது இதை நான் சேர்த்து உண்ணுகிறேன் என்று சொல்ல அதன்படி அந்த பழங்களை கொண்டு போய் கொடுத்தார்கள். பழம் வந்து சேர்ந்தது, மாம்பழம் வந்து சேர்ந்தது. பாருங்கள், நம்முடைய புராணங்களிலே மாம்பழத்துக்கு பெரிய இடம் உண்டு போல் இருக்கிறது. சிவபெருமானுடைய குடும்பத்திலும் ஒரு மாம்பழத்திற்காக உலகை யார் சுற்றி வருவது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. விநாயக பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலே இங்கும் மாம்பழம் வந்திருக்கிறது. வந்த அந்த மாங்கனிகளை அம்மையார் எடுத்து வைத்திருந்தார். கணவர் உணவருந்த வரட்டும் என்று. பிற்பகலிலே கணவர் உணவருந்த வந்தார். ஞாபகமாக கேட்டார், 2 பழங்கள் கொடுத்து விட்டேனே, அதை எனக்கு அறிந்து கொண்டு வா. கொண்டு வந்து வைத்தார்கள். ஒரு பழத்தை சாப்பிட்டார். நியாயப்படி நல்ல கணவன் என்ன செய்யணும்? 2வது பழத்தை நீ சாப்பிடு, நல்லா இருக்குல்ல, நீ சாப்பிடு சொல்லிருக்கணும். ஆனா அவர் அதை விடல. என்ன செஞ்சாரு? 2வது பழத்தையும் கேட்கிறார். இந்த 2வது பழத்தை இவர் கேட்கிறப்பத்தான் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. பழம் கொண்டு வந்த கொஞ்ச நேரத்துல ஒரு சிவனடியார் வந்தார், உணவு கேட்டார். அந்த அம்மையார் அந்த சிவனடியாருக்கு உணவு படைத்து கணவர் தந்த பழங்களில் ஒன்றை சிவனடியாருக்கு தந்தனுப்பினார். எப்பவுமே கொடுக்கறதா இருந்தா இருக்கிறதுலே நல்ல பொருளை கொடுக்கணுமா. சில பேர் கீழே தானே போட போறோம், அதை கொடுங்க அப்படிம்பாங்க. கீழே போடுறதை கொடுத்து என்ன செய்ய போறோம்? சிறந்த பொருளை கொடுக்கணும். அந்த பழத்தை கொடுத்து விட்டாங்க. இப்ப கணவர் அந்த 2வது பழத்தை தான் கேட்கிறாரு, அதை கொண்டு வாக்குறாரு. நல்லா கவனிங்க, சோதனை இப்போதுதான் வருகிறது. கேட்பதோ கணவன். தந்த பழத்தை சிவனடியாருக்கு தந்தேன் என்று சொல்ல முடியாது. சிவபெருமானிடத்திலே சென்று மண்டியிட்டு வணங்கி, சுவாமி, கணவர் தந்த பழத்தை நான் திரும்ப ஒப்படைக்க வேண்டும், எனக்கு கனி அருள்வீர் என்று கேட்டார். சட்டென்று ஒரு மாம்பழம் வந்தது. அந்த பழத்தை கணவருக்கு சென்று பரிமாறினார். கணவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சாப்பிட்டுட்டு, இந்த பழம் அந்த பழம் மாதிரி இல்லையே அப்படின்னாரு.
ஏன்னா அது மந்திரத்தில் வந்த மாங்காய் இல்லையா, இந்த பழம் அந்த பழம் மாதிரி இல்லையே. நியாயப்படி அவங்க என்ன சொல்லியிருக்கணும், நம்ம இன்றைக்கு திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி இந்த பழம் தான் அந்த பழம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு பொய் சொல்ல மனதில்லை. என்ன சொன்னாங்க தெரியுமா? சிவனடியார் வந்தார், நீங்கள் தந்த கனிகளில் ஒன்றை கொடுத்தேன், அவர் பெற்று சென்றார். பிறகு நீங்கள் கேட்டதால் சிவபெருமானிடத்தில் நான் இந்த கனியை பெற்றேன். இப்ப தாங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சிவபெருமான் எப்படி உனக்கு கனி கொடுப்பாரு பாருங்க. தன்னுடைய மனைவியை கூட புரிந்து கொள்ள முடியாத கணவனா இருக்கிறார். அந்த அம்மாவுடைய ஞானம், அந்த அம்மாவுடைய பக்தி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கல. சிவபெருமான் கனி கொடுத்தாருங்கிறத கூட அவருக்கு யோசிக்கல. எங்க என் கண்ணு முன்னாடி இன்னொரு கனியை வரவை பார்ப்போம். இப்ப திரும்ப போய் இந்த அம்மா சொன்னாங்க, சிவபெருமான் என்ன சொன்னாங்க தெரியுமா? சுவாமி, நீங்க முன்னாடி கொடுத்த கனி கூட பெருசு இல்லை, இப்ப நீங்க என்னுடைய கணவர் கேட்கிறப்ப கொடுக்கலன்னா நான் சொன்ன சொல் பொய்யாகிவிடும். என் வாக்கு பொய்த்தால் பரவாயில்லை, அது உன் வாக்கு, பொய்க்க கூடாது சுவாமி. இன்னொரு பழம் வேண்டும் என்று கேட்டவுடன் இன்னொரு கனி வந்தது, கணவர்கிட்ட கொடுத்தாங்க. கணவன் கைக்கு போனவன அந்த கனி மறைஞ்சு போச்சுங்க. இப்ப கணவன் பயந்துட்டான். இந்த அம்மா ஏதேனும் மந்திர ஜாலங்கள் தெரிந்த அம்மாவோ அப்படின்னு பயந்து ஒரு வார்த்தை கூட பேசல. சில நாட்கள் நான் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்று வருகிறேன்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கு வந்துட்டார், மதுரைக்கு வந்துட்டாரு. மறுமணம் செஞ்சுக்கிட்டாரு, பெண் குழந்தை பிறந்தது. மறக்காம பயத்துல புனிதவதின்னு பேர் வச்சுட்டாரு. ஏன்னா ஏதாவது ஆபத்து வந்தா சமாளிக்கலாம் இல்லையா. கணவன் போனவரை காணமேன்னு சொல்லி இந்த அம்மா இங்க இருந்து சிவிகையில புறப்பட்டு மதுரைக்கு வர்றாங்க. வந்தா இவங்க வர்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த கணவர் என்ன பண்ணாரு, உடனே ஓடி வந்து சரணாகதி மாதிரி தன்னுடைய மனைவி காலில் அந்த புது மனைவியோடும் மகளோடும் விழுந்துட்டாருங்க. இந்த அம்மா 4 அடி ஒதுங்கி நின்னாங்க. இப்படிப்பட்ட கணவனை எங்க போய் பார்க்கறது? பிரிஞ்சு வந்து கல்யாணமும் ஆகி குழந்தையும் பெற்று திரும்ப வந்து காலடியில் விழுந்தா என்ன ஆகிறது? சற்றே யோசிச்சாங்க. என் கணவனுக்கு உதவாத இந்த இளமையும் இந்த உடம்பும் எனக்கு எதற்கு என்று நினைத்து சிவபெருமானை வேண்ட அவர் இளமை மறைந்து உடம்பிலே இருந்த தசைகள் எல்லாம் முதிர்ந்து எலும்பு வடிவமாக மாறிப்போனார். அவர் பேய் வடிவமாக மாறிப்போனார். அதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்ற போது, தில்லைவாழ் அருணர்தம் அடியாருக்கு மடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு மடியேன் என்று சொல்லுகிற போது இந்த இடத்துல ஒரே அடியிலே 2 பேரை சொல்லுகிறார். பேயர் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் காரைக்கால் அம்மையாரை பற்றி. பேய் வடிவம் கொண்டதுனால இதுக்கு என்ன ஆதாரம் நீங்க கேட்பீங்க. என்ன ஆதாரம் தெரியுங்களா? இன்னைக்கும் மதுரையில பேச்சியம்மன் கோயில் ஒண்ணு இருக்குதுங்க. பேச்சியம்மன் கோயில் இருக்கு. அது அங்க இருக்க யாருக்கும் தெரியாது. இது காரைக்கால் அம்மையாருடைய கோயில்னே தெரியாது. பிறகு அம்மையார் என்ன செய்கிறார்கள், அப்படியே அந்த எலும்பு வடிவோடு திருக்கைலாயம் நோக்கி சென்றார்கள். அந்த திருக்கைலாயத்தை நோக்கி சென்றபோது அது புனிதமான இடம் என்பதால் தன்னுடைய கால்கள் படக்கூடாது என்பதற்காக தலைகீழாக நடந்து அந்த எலும்புரு கொண்ட உருவம் வந்தபோது அம்மையார் கேட்டார்களாம், உமாதேவியார் வருவது யார் என்ற அச்சத்தோடு கேட்க, எமை பேணுகின்ற அம்மைகான் அப்படின்னாங்களாம். கடவுளுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? தெரியாதுங்க. ஏதவன் ஊர், ஏதவன் பேர், ஆறுற்றார், ஆரையலார், மாணிக்கவாசி கேட்பார் இல்லையா? அப்படிப்பட்ட அவருக்கு அவர் சொன்னாரு, சிவபெருமான் சொன்னாரு, எம்மை பேணுகின்ற அம்மைகான், எங்க அம்மா வர்றாங்க. யார சொல்லுவா அம்மா வர்றாங்கன்னு?
அந்த பெருமை பெற்றவர். அதோடு மட்டுமில்லாமல் உனக்கு என்ன வேண்டும் கேட்டப்ப பிறவாமை வேண்டும், ஒருவேளை நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும், அவ்வளவுதான். அந்த வரத்தை கொடுத்ததோடு மட்டுமில்லாமல் நீ திருவாலங்காட்டுக்கு சென்று என்னுடைய திரு நடனத்தை நீ அங்கு கண்டு மகிழலாம் என்று சொல்ல, சென்னைக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருவாலங்காடு, நான் பலமுறை சென்று அங்கு பேசியிருக்கிறேன். அந்த திருவாலங்காட்டிலே எம்பெருமாட்டி அந்த பேயிரு கொண்டு அமர்ந்திருக்க சிவபெருமானும் எம்பெருமாட்டியாக்கிய உமாதேவியும் ஆடுகின்ற அந்த காட்சி இன்றைக்கும் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று அங்கிருப்பவர்கள் அந்த நிலையை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் பார்த்தால் அங்கு சென்று வணங்குவோரை நாம் பார்க்கலாம். காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரத்தை நான் சுருக்கமா சொன்னேன்னு நீங்க நினைக்காதீங்க. இவங்க தான் மூத்த திருப்பதிகம் பாடினவங்க. திருஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் மணிவாசக பெருமானுக்கு முன்பாக தோன்றி ஒரு பெண் பாடிய பாடலைத்தான் நாம் மூத்த திருப்பதிகமாக இன்றைக்கும் வணங்கி கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம கோவிலுக்கு போற போது அம்மா கூட போற குழந்தைகள் 63 நாயன்மார்கள் அப்படி பார்த்துக்கிட்டே வர்றப்ப அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இந்த அம்மா மட்டும் உட்கார்ந்து இருக்காங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. 63 நாயன்மார்கள்ல அமர்ந்திருக்கக்கூடிய திருமேனியை உடையவர்கள் இவர்கள் மட்டும்தான். பாருங்க, பெண்மைக்கு முதலிடம் மட்டுமல்ல, இறைவனால் தாய் என்று அழைக்கப்பட்ட அந்த அடியார் அங்கு அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார். இப்ப நீங்க போறப்ப 63 நாயன்மார்களுடைய சன்னதிக்கு போனீங்கன்னா காரைக்கால் அம்மையார் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, திருஞான சம்பந்தர் கையிலே பொற்றாளம் வைத்திருப்பார். திருநாவுக்கரசர் அதுபோல அங்கே திருப்பணி செய்கின்ற அந்த கலைக்குட்டி வைத்திருப்பார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாலை அணிந்து எப்போதும் அழகாக காட்சி தருவார். மாணிக்க வாசகர் தலையை முண்டனம் செய்து அங்கு அமர்ந்திருப்பார், நின்று விட்டிருப்பார். ஆனால் நம்முடைய காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்திருக்கிற கோலத்திலே இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த பெருமாட்டி இன்றைக்கும் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நமக்கு தெரிந்து சைவம் வளர்வதற்கு முழுவதற்கு காரணமாக இருந்த பெருமாட்டி. அதனால்தான் இன்னைக்கும் கூட காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, மாங்கனி திருவிழா நடைபெறுகிறது. இத்தகைய பெருமை மிகுந்த அவர்களுடைய அந்த பாடல், அவர்கள் எத்தனை வகையான இசைக்கருவிகள் இருக்கிறது என்பதை வரிசையாக சுட்டிக்காட்டி இருப்பதை நாம் பார்ப்போம். இன்றைக்கு அதை நான் இங்கேயே என்னுடைய காதார கேட்டேன். எம்பெருமாட்டி பாடிய இசைக்கருவிகளுடைய பெயரையெல்லாம் ஐயா அவர்கள் பாடி காண்பித்தார்கள். மிக அற்புதமாக இருந்தது. இசையும் பாட்டும் ஞானமும் பக்தியுமாக இருந்த ஒரு பெருமாட்டி நமக்கு தெரிந்து காரைக்கால் அம்மையார் தான். அவர்களுடைய திருவடிகளை நாம் வணங்கி அடுத்து நாம் எங்கே வருகிறோம் என்று சொன்னால், திலகவதியார் என்கின்ற பெருமை மிகுந்த அந்த அம்மையாரை பற்றி பார்ப்பதற்காக வருகிறோம். அவர்கள் யார் என்றால், திருமுனைப்பாடி நாடு என்கின்ற அந்த திருமுனைப்பாடியிலே புகழனார் என்கின்ற அவர் ஒரு சைவ அடியாருக்கும் மாதினியார், அந்த பேரை பாருங்க, அவரை போன்ற மாது இனி யார் என்று கேட்பதை போல அந்த மாதினியார் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளிலே மூத்தவர் திலகவதியார். இளையவருடைய பெயர் மருள் நீக்கியார். இவர்களுடைய குடும்பம் நாம் இருவர் நமக்கிருவர் என்பது போல இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர்கள் வயதுக்கு வந்தவுடன் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. பல்லவ மன்னனுடைய சேனாதிபதியாகிய கலிப்பகையார் அவரை திலகவதி அம்மையாருக்கு திருமணம் பேசி முடித்தார்கள். திருமணம் நடக்கவில்லை. அதற்குள் பகை மூண்டது. மகேந்திர பல்லவன் வாதாபி மீது படையெடுத்து சென்ற போது சேனாதிபதி கலிப்பகையாரும் சென்று விட்டார். மகளுடைய திருமணம் நின்றுவிட்டதே என்று கருதிய
தந்தையார் சற்றே மனம் கிளங்கி நோயுற்று அவர் மறைய, அந்த அம்மையாரும் தன்னுடைய கணவரை தொடர்ந்து மறைய, இப்போது இந்த நிலையில் ஒரு கடும் செய்தி வந்தது. போர்க்களத்திலே கலிப்பகையாரும் மறைந்தார் என்ற செய்தி. தந்தை இல்லை, தாய் இல்லை, நிச்சயிக்கப்பட்ட கணவன் இல்லை. அந்த பெண்ணின் நிலை என்ன? அந்த பெண் என்ன செய்தாராம்? நான் என்னுடைய தாய் தந்தையரை தொடர்ந்து செல்ல போகிறேன் என்று சொன்னபோது அவருடைய திருவடிகளை கட்டிக்கொண்டு அழுதார் மருள் நீக்கியார். அக்கா, உங்களால தான் நான் இருக்கேன், எனக்கு வேற யார் இருக்கா? நீங்க தான் என்ன பார்த்துக்கிறணும். தன் தம்பிக்காக இருந்த ஒரே பெண்மணி திலகவதியார். ஆனா அவர் என்ன ஆனார் தெரியுமா? அவருக்கு ஏனோ நம் மதத்தின் மீது ஒரு கோபம் வந்தது. எங்க அப்பாவை பிரிச்சுட்ட, அம்மாவை பிரிச்சுட்ட, எந்த குற்றமும் செய்யாத என் சகோதரி துயருமாறு செய்தாய், இனி நான் இந்த மதத்தில் இருக்க மாட்டேன் சொல்லிட்டு சமண மதத்துக்கு போயிட்டார். இவருடைய அறிவாற்றலை கண்ட அவர்கள் இவரை வாது செய்ய பயன்படுத்தினார்கள். இப்ப நாங்க பட்டிமன்றம்லாம் பேசுறோம் இல்லையா, அதுபோல பௌத்தர்களோடு வாதிட இவரை பயன்படுத்தினார்கள். இவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். இதையெல்லாம் கேள்விப்படுகிறார் நம்முடைய திலகவதியார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? நம்முடைய ஒரே தம்பி இருந்தும் இல்லாதவனாகிவிட்டானே, அங்கு போய்விட்டானே என்று சொல்லி திருவதிகையிலே சென்று நாள்தோறும் அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் அட்டவீரட்டான தலங்களில் ஒன்றாக்கிய அந்த திருவதிகையிலே சென்று விளக்கேற்றி என் தம்பியை திருப்பித்தா என்று கேட்பாராம். இப்படி கேட்ட போதுதான் அவருக்கு ஒரு சோதனை வந்தது. தர்மசேனராகி மருள் நீக்கியார் தர்மசேனருக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை தெரியுமா? அவருடைய வயிற்றிலே ஒரு வலி ஏற்பட்டது, தாங்க முடியாத வலி. ஏதேதோ மருந்துகள், மாந்திரிகங்கள் என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள், ஒன்று நடைபெறவில்லை. இப்ப அவர் சொன்னாரா, என்னுடைய சகோதரியை வர வைங்க, அவங்க வந்தாங்கன்னா என்னுடைய நோய் பாதி குறையும். போய் சொன்னாங்களாம், உங்களுடைய தம்பி அழைக்கிறார். அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்களாங்க, நான் அங்கு வரமாட்டேன். ஏன் தெரியுமா? சமணர்கள் அமணர்கள், அவர்கள் திக்கையே ஆடையாக உடைய திகம்பரர், ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள். நான் அங்கு வரமாட்டேன். அப்பத்தாங்க தன்னுடைய சகோதரியை பார்ப்பதற்காக இறையருளால் வெள்ளாடை எடுத்து அணிந்து கொண்டு திருநாவுக்கரசர் சகோதரியை நோக்கி ஓடி வருகிறார்கள். இதுல சேக்கிழார் சுவாமிகள் சொல்ற ஒரு அழகான செய்தி. அந்த நாடு திருமுனைப்பாடி நாடு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, கரும்பு விளைஞ்சு அந்த விளைஞ்ச கரும்பை பிழிஞ்சு அந்த சாறு ஆறாக ஓடுமா, கரும்பு சாறு ஆறாக ஓடுமா. இப்ப ஆறாக ஓடுற கரும்பு சாறை அணைக்கட்டி தடுக்கிறதுனா என்ன செய்யலாம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அதுல உடனே செம்மண்ணை கொண்டு வந்து போட முடியுமா? சிமெண்ட்டை கொண்டு வந்து போட முடியுமா? எதுவும் செய்ய முடியாது. ஓடி வருவதோ கரும்பு சாறு. அதுக்கு அணை கட்டுவதற்கு என்ன செய்வது? ஆற்று மணலையோ அல்லது ஜல்லி மணலையோ போட முடியாது. அப்போது அங்க இருக்கிற உழவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த கரும்பு சாறை காய்ச்சிய போது கிடைக்கின்ற வெள்ளம் பெரிய உருண்டையான வெள்ளங்களாக இருக்குமாம். அந்த வெள்ளங்களை கொண்டு வந்து இந்த கரும்பு சாறு வருகிற போது அணை கட்டினார்களாம். பாருங்க, சாறு இறுகினால் வெள்ளமாக மாறும். இந்த சாற்றை தடுத்து நிறுத்த அந்த வெள்ள உருண்டைகள் அங்கு பயன்படுகின்றன. இதை எதுக்கு சொல்றாங்க? அணைக்கட்டிலிருந்து பீரிட்டடித்து போவதை போல மருள் நீக்கியராகிய தர்மசேனராகிய அவர் நம்முடைய மதத்தை விட்டு போன போது அவரை மீட்டெடுக்க
அதிலேயே தோன்றிய கரும்பிலே தோன்றியது சாறு, சாறு இறுகியதால் வந்தது வெல்லம். ஆக ஒரே வயிற்றிலே பிறந்த அவர்களை வைத்து அதை நடத்தி காட்ட வேண்டும் என்பதற்காக சகோதரியார் போய் தம்பியை அழைத்து வந்து, என்னிடத்தில் நீ கேட்காதே, நீ சென்று திருவதிகை சிவபெருமானிடத்திலே கேள். அப்பத்தாங்க நமக்கு தெரியுமில்ல, திருஞான சம்பந்த பெருமானை பாலை கொடுத்து ஆட்கொண்டார். இப்போது இவரை சூளை நோய், டாக்டர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க அது வயிற்று வழியிலே அது ஒரு வகையான பெப்டிக் அல்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க அவருக்கு ஏற்பட்ட நோய் என்ன, அதுக்கு எவ்வளவு கடுமை, இத ஒரு பாட்டுல சொல்றாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே சொல்லி அதுக்கு மேலேயும் சொல்றாருங்க. இப்ப கோவிலுக்குள்ள நம்ம கேட்கிறோம், தமிழ் போகலாமா அப்படின்னு கேட்கிறோம். தமிழ்ல தாங்க பாடி இருக்கிறாங்க. சலம்பூவோடு தூப மறந்தறியேன், தமிழோடு இசைபாட மறந்தறியேன் அப்படின்னு தமிழோடு நாமே சென்று மலர் தூவி எம்பெருமானை தமிழில் பாடியதை நாவுக்கரசர் சொல்லுகின்றார்கள். இப்ப இவருடைய அந்த பாடல் முடிஞ்ச உடனே அவருடைய வயிற்று நோய் போயிற்று. நாவுக்கரச என்கின்ற வார்த்தை ஆகாயத்திலிருந்து அசரீரியாக எழுந்தது. இவருக்கு 3 பேருங்க, இவருக்கான பேர் 3 பேரு. முதல் பேர் மருள் நீக்கியார், 2வது பேர் தர்மசேனர், 3வது பேர் திருநாவுக்கரசர். அந்த பேர் தான் இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அந்த திருநாவுக்கரசர் என்கின்ற பேரை. இப்ப என்ன கூட ஞானசம்பந்தன் பேர் சொல்றாங்கல்ல, உண்மையிலே இந்த பேரு ஞானசம்பந்தன் என் பேர் இல்லைங்க. அப்புறம் என்ன புனை பேரா நீங்க கேட்கலாம். என்னுடைய தந்தையார் ஐயா சொன்னாங்கல்ல, குருநாதன் சொல்லி தமிழாசிரியர், அவர் திருமுறை கழகம் வச்சு நடத்துறார் எங்க ஊர்ல சோழவந்தான்ல. ஒரு முறை அந்த மாநாடு நடந்த போது ஊர்வலம் வந்த பிறகு கூட்டம் தொடங்கணும். கடவுள் வாழ்த்து பாடுற ஓதுவார காணோம். அந்நேரம் பார்த்தா அவர் காப்பி குடிக்க போயிட்டாரு போல் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல, எல்லா ஜனமும் காத்திருக்குது. எங்க அப்பா என்ன பண்ணாரு, அப்பா எனக்கு வயசு 3, நான் அப்ப எல்லாம் பள்ளிக்கூடம் போல, எனக்கு எழுதவும் தெரியாது, அதிகமா படிக்கவும் தெரியாது. என்னை பார்த்து நீ கடவுள் வாழ்த்து பாடுறியா அப்படின்னு கேட்டார். அவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னை பார்த்து கேட்டாரு. 3 வயசு எனக்கு. எனக்கு என்னன்னா இந்த மைக்கை பார்த்த உடனே பிடிச்சு போச்சுக்க. அப்ப பிடிச்ச மைக்கு இன்னைக்கு விடல. இம்மைக்கும் மறுமைக்கும் என் கூட வரும்னு நான் நினைக்கிறேன். இம்மைக்கு மறுமைக்கும் வந்தாலும் வரும். நான் என்ன பண்ணேன், அந்த மைக்கை பார்த்த ஆசையில வாங்கி உடனே தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் மணி நாட்பணிந்து ஏற்றாறு செய்த பீடுடைய பெருமாபுரம் மேவிய பெம்மானிவன் என்றுன்னு சொல்லி நான் பாடி முடிச்சேன்ல. அப்ப வந்திருந்த நாகர்கோயில்ல இருந்து ஒரு மடாதிபதி வந்திருந்தார். அவர் பேரும் ஆறுமுக நாவலர் தான். நான் சொல்ற ஆறுமுக நாவலர் அந்த பழைய ஆறுமுக நாவலர் இல்லை. அவர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆறுமுக நாவலர். இவர் என்ன பண்ணாரு, எங்க அப்பாட்ட கேட்டாரு, பையன் பேர் யாரு அப்படின்னாரு. எங்க அப்பா என் பையன் தான், என்ன பேருன்னு கேட்டார். எங்க அப்பா சொன்னாரு, எங்களுக்கு குலதெய்வம் அங்காளேஸ்வரி, அங்குச்சாமின்னு பேர் வச்சிருக்கோம், இதான் என் சொந்த பேரு, இது ரொம்ப ரகசியம்ங்கிறதுனால நான் மைக்ல சொல்றேன், சரியா? இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதில்லை. அங்குச்சாமின்னு சொன்னாரு எங்க அப்பா. உடனே மடாதிபதி சொன்னாரு, அதை நீங்க வீட்டுல கூப்பிட்டுக்குங்க, ஞான சம்பந்தன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி அந்த மடாதிபதி வச்ச பேர் தான் எனக்கு ஞான சம்பந்தன்கிற பேரு. ஒரே பாட்டுல பேர் வாங்கின ஒரே ஆள் நான் தாங்க. அதுக்கு பிறகு நான் பாடலை.